ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். குயிக்காம செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப மல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மல்லி சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு பாருங்க, அப்பதான் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கருகிடாம நல்லா வறுப்படும். பாருங்க, இப்ப கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் பொன்னிறமா வறுப்பட்டுருச்சு. இது கூட 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்தரலாம். கொத்தமல்லி சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்னதா ஒன்று சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வறுத்தரலாம். புளி அதிகமா சேர்க்க வேண்டாம், சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல சேர்த்தீங்கன்னா போதும். அதுவே நமக்கு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். புளியே நம்ம எண்ணெயில வறுத்துட்டு செய்யற போது சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க, இப்ப எல்லா பொருளுமே வறுப்பட்டுருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இது லைட்டா ஈரப்பதம் போக வறுத்துடுங்க. தேங்காய் ரொம்பவே வறுப்பட்டுற கூடாதுங்க, லைட்டா ஈரப்பதம் போக வறுப்பட்டுச்சுன்னா போதும். அப்பதான் சட்னி ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். பாருங்க, இப்ப தேங்காய் ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டுருச்சு. இது கூட ஒரு கட்டு மல்லித்தலைய 2-3 டைம் நல்லா அலசிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க, அதை உள்ள சேர்த்தரலாம். தண்டுடைய சேர்த்துக்கோங்க, சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா வறுத்துடுங்க. நான் மீடியம் சைஸ்ல ஒரு கட்டு மல்லித்தலை சேர்த்திருக்கேங்க. மல்லித்தலைய 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க, ஏன்னா மல்லித்தலையில நிறைய மண் தூசி எல்லாம் இருக்கும். 2-3 டைம் அலசினீங்கன்னா தான் அந்த மண்ணெல்லாம் சுத்தமா கிளீன் ஆகும். அதிக நேரம் வறுக்க வேண்டியதில்லை, லைட்டா வறுத்தீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப வெங்காயம், தேங்காய், மல்லி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்ப எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சூடா இருக்கிற போதே சட்னி அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்பவே நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸா இருக்க கூடாதுங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும். இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு லைட்டா பொன்னிறமானதும் இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் லைட்டா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, இதை சட்னியோட சேர்த்துடலாம். பாருங்க, அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப டேஸ்டியான மல்லி சட்னி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த வெயில் காலத்துல மல்லி இலை உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க. அப்ப கொத்தமல்லியில பாத்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல 2 அல்லது 3 நாள் எடுத்துட்டு வாங்க, உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல மல்லி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.